கோடீஸ்வரி அழுதுகிட்டே தசரதன் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்றாங்க. உன்னாலதான் கோடி பிரபாவோட ஆசைய நிறைவேற்றுறதுக்கு ஏதாவது பண்றியா? எதுவும் இல்லைங்க. விஜயோட கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடக்கணும்னு தான் நானும் நினைக்கிறேன். அப்பாவும் அந்த விஷயத்த பத்தி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருக்கா. இருந்தாலும் அவ மனசுல ஆசை இருக்கதானங்க செய்யும். நீ பழைய மாதிரி இருந்தேன்னா பிரபா ஆசைப்பட்டவனுக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு அதையும் இதையும் பண்ணிக்கிட்டு இருப்ப. நீ பேசுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோட்டி. நான் எதுவும் கேட்க மாட்டேன், நீயும் எதுவும் கேட்காத, சரியா? கௌதம் ஐஸ்வர்யா ரூம்ல கேமரா பிக்ஸ் பண்ணிருக்காங்க. மொபைல்ல பாத்துக்கிட்டே இருக்காரு. சித்ராதேவி கௌதம்னு கூப்பிடுறாங்க. கௌதம் பதட்டம் ஆயிடுறாரு. ஏதாவது திருட்டு வேலை பண்றியா? உனக்கு தூக்கம் வரலையா? நான் உன்னை கேட்கலான்னு வந்தா முந்திக்கிட்டு என்னைய கேக்குறியா? தூங்க போறது இருக்கட்டும், இந்த நேரத்துல நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லம்மா. சரி போய் தூங்கு கௌதம். காலையில எந்திரிச்ச உடனே அவரு டேபிள்ல காஃபி இருக்கு. சூர்யா காஃபி குடிக்கும் போது கால்ல அடிபட்டுருது சொல்றாங்க. ஆயின்மெண்ட் கபோர்ட்ல இருக்கு, வேணும்னா எடுத்து தேய்ச்சிக்கோங்க. போட்டு விடலான்னு தான் பார்த்தேன், உங்களுக்கு தான் நல்லது செஞ்சாலே பிடிக்காது. சூர்யாவுக்கு டாக்டர் கால் பண்றாங்க. உங்க தாத்தாவை பாக்குறதுக்காண்டி நான் வந்துகிட்டு இருக்கேன். நான் வீட்டுல தான் இருக்கேன், நீங்க வாங்க. டாக்டர் வந்து ரிப்போர்ட்டை பாக்குறாரு. குட் சூர்யா, நேத்து நான் சொன்ன மாதிரியே எல்லா டெஸ்டும் எடுத்துட்டீங்க, பக்காவா இருக்கு. சொன்ன மாதிரியே சீக்கிரத்துல சர்ஜரியை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். டாக்டர் தனியா கூப்பிட்டீங்க. பேஷண்ட் முன்னாடி பேசுறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. உங்க தாத்தா ரிப்போர்ட்டை செக் பண்ணப்ப எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு உங்க தாத்தாவுக்கு பெரிய முன்னேற்றம்லாம் இல்ல. டாக்டர் சொல்றாரு, நான் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு உங்க குடும்ப சைட்ல இருந்து எனக்கு கிடைக்கல. குடும்பத்துல வேற என்னமோ பிரச்சனை இருக்கு. பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க தாத்தா கிட்ட போகாத முடியும் எந்த பிரச்சனையும் இல்ல. டைம் நல்ல ஹெல்த் கண்டிஷன்ல உங்க தாத்தா இருக்கணும், அப்பதான் அடுத்த வாட்டி நான் சர்ஜரிய பத்தி பேச முடியும். சொல்றாங்க பாட்டி கிட்ட, என் மனசுல வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஆணு பாட்டி சொல்றாங்க, என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? என்னங்க உங்களுக்கு வருத்தம்? சூர்யாவோட வாழ்க்கையை பார்த்துதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவன் நல்லா இருக்கானா இல்ல நடிக்கிறானான்னு கடவுளுக்கு தான் வெளிச்சம். பிறந்தப்ப உனக்கு ஞாபகம் இருக்கா? முதல்ல என்கிட்டதான் கொடுத்தாங்க. குழந்தையில இருந்து பார்த்ததுனால அவன் என்னோட கடைக்குட்டி மகனா தான் பாக்குறேன். நம்ம வீட்லயே சின்ன பையன் விஜய், அவனுக்கே கல்யாணம் ஆக போகுது. ஆனா சூர்யாவோட கல்யாண வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை. அவனுக்கு பொண்டாட்டியா அமைஞ்சது மிகப்பெரிய விஷயம். நம்மளே பேசி முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சாலும் மகா மாதிரி ஒரு பொண்ண இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கவே மாட்டா. நம்ம கிட்ட ஒரு பொருள் இருக்கும்போது அதோட அருமை நமக்கு புரியாது. இந்தியாவும் அந்த மாதிரிதான் இருக்கான். மேல கோவப்படுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்களா வருத்தப்படாதீங்க, அவன் நல்லாதான் இருக்கான். இப்படி பானு சொல்ற? அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு சாட்சி சொல்றது ஒரு குழந்தை தானே, அது இப்ப முடியும் இல்லையே. தெரியுது மகாவை அவன் எந்த மாதிரி பாத்துக்கிறான்னு. கல்யாண வாழ்க்கை இப்ப முடியும் சந்தோஷமா இல்லைன்னு மாத்திரம் எனக்கு தெரியுது. ரெண்டு பேரும் எப்போ ஒண்ணு சேர்றாங்களோ அதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம். சூர்யா பாத்துக்கிட்டு இருந்துட்டு கிளம்புறாரு. அப்புறம் ராஜலட்சுமி வந்து நிக்கிறாங்க. அப்பயும் தாத்தா சொல்றாங்க பானு பாட்டி கிட்ட, சூர்யா மகாவோட சேர்ந்து இருந்தாதான் எனக்கு சந்தோஷம்னு. பாட்டி சொல்றாங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, சூர்யாவை கூப்பிட்டு நம்ம பேசலாம். மகாவை அவன் புரிஞ்சுப்பான், நல்லபடியா வச்சுப்பான். நீங்க படுங்க. டாக்டர் சொல்லிட்டு போனாரு நீங்க நல்லா இருக்கீங்கன்னு. திருப்பி தேவையில்லாம யோசிக்காதீங்க, படுங்க. படுக்கிறேன் பானு கிட்ட ராஜலட்சுமி சொல்றாங்க, அத்தையும் மாமாவும் உன்னை பத்தி புகழ்ந்து பேசினாங்களே, அதனால உச்சி குளிர்ந்து போய் வந்திருக்கியா? இதெல்லாம் இல்ல அத்தை. அம்மா அப்படி பேசினத கேட்டுட்டு சூர்யா ஒன்னும் மனசு மாதிரி உன்னை ஏத்துப்பான்னு நம்பிராத. மாதிரி ஆசையெல்லாம் வளர்த்துக்காத மகா. சொன்ன பொய்க்கும் நீ பண்ணுன நம்பிக்கை துரோகத்துக்கும் சூர்யாவே உன்னை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளதான் போறான் மகா. வச்சுக்க. இன்று சில்லியின் நாணயம் பிசோ. நாளை சந்திப்போம்.